Hello everyone, welcome to our channel. In the video la 10th standard NCERT Maths chapter 10 circles la exercise 10.2 la 5th sum பார்க்க போறோம். Prove that the perpendicular at the point of contact to the tangent to a circle passes through the center. என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து ஒரு circle இருக்கு with center O. இப்போ இந்த circleல இருக்க அந்த point perpendicular at the point of contact to the tangent to the circle. That is இப்போ இதுதான் வந்து tangent to the circle னா இது வந்து perpendicular இருக்கு அப்படின்றது தான் வந்து நம்ம prove பண்ணணும். நம்ம இன்னொரு லைன் வந்து வரைஞ்சிக்கலாம். ஒரு பாயிண்ட் எக்ஸ்ன்னு மார்க் பண்ணி இப்போ இந்த பாயிண்ட் இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ இந்த பாயிண்ட் வந்து O, இந்த tangent வந்து நான் ABன்னு எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் மீட் ஆகுதுல அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து Pன்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ given வந்து நம்ம எழுதிக்கலாம். Given let a circle with center O and AB be the tangent intersecting அப்படின்னு எழுதிக்கலாம். Let a circle with center O and AB be the tangent intersecting the circle at point P. இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? to prove the perpendicular at the point of contact to the tangent of the circle passes through the center. இந்த center pointல தான் அது பாஸ் ஆகுதுன்றதா நம்ம வந்து ப்ரூவ் பண்ணோம். The perpendicular at the point of contact to the tangent to a circle passes through the center. அதாவது இந்த tangentல இருந்து வர இந்த லைன் வந்து perpendicular இருக்கு at the point of contact, அதே மாதிரி சென்டர்ல தான் பாஸ் ஆகுது அப்படின்றது தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ அடுத்தது வந்து ப்ரூஃப் இந்த பாயிண்ட் வந்து எப்பவுமே வந்து perpendicular தான். tangent to the circle is perpendicular to the radius. ரேடியஸ்க்கு எப்பவுமே வந்து அது perpendicular தான். ஸோ நம்ம என்ன பண்றோம்? OP வந்து perpendicular to AB அப்படின்னு எழுதிக்கிறோம். Tangent of circle is perpendicular to the radius at point of contact. அதான் வந்து by theorem 10.1 இப்போ என்ன ஆகும்? OP is perpendicular to AB அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஸோ என்ன ஆகும்? angle OPB வந்து 90 டிகிரி. angle OPB equal to 90 டிகிரி. இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா எடுத்துக்கிறேன். இப்போ இந்த லைன் இப்போ வந்து இந்த இதை எழுதிட்டோம். OP is perpendicular to AB ன்னு எழுதிட்டோம். இப்போ அடுத்தது என்ன எடுத்துக்கன்னா இந்த XP இந்த லைனை வந்து நான் எடுத்துக்க போறேன். ஆக்சுவலி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம எழுதணும். கன்ஸ்ட்ரக்ஷன் let PX be the line drawn from a point in the circle, inside the circle அப்படின்னு நம்ம எழுதணும். let PX B. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட்ல இருந்து சர்க்கிள்ல ஒரு பாயிண்ட்ல இருந்து நம்ம இந்த லைன் வந்து வரைஞ்சிருக்கோம். இந்த Xல இருந்து P வரைஞ்சிருக்கோம். நான் என்ன எடுத்துக்கிறேன்னா இப்போ PX இந்த லைன் வந்து perpendicular to AB தான் அப்படின்னு நான் எடுத்துக்க போறேன். நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன், நான் அசியூம் பண்ணிக்கிறேன். Let PX be
perpendicular to AB, not passing through O. Actually வந்து அவங்க என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா perpendicular at the point of contact of the tangent to a circle and passes through the center point O னு ப்ரூவ் பண்ணோம். ஆனா இது perpendicular நான் எடுத்துக்கிறேன் but not passing through the center, not passing through point O னு நம்ம அடுத்தது வந்து இந்த லைனை வந்து கன்சிடர் பண்ணோம். ஏன்னா இது ஓல இல்லையே, சென்டர் ஓல இல்லை, இது வந்து நான் இங்க ஒரு பாயிண்ட் தான் நம்ம மார்க் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கோம். Therefore, XP is perpendicular to AB by construction. இது வந்து by construction. அப்போ வந்து என்ன வரும், angle XPB equal to 90 degree. இது வந்து நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ 1 and 2 நம்ம கன்சிடர் பண்ணும் போது from 1 and 2 இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. அப்போ OPB is equal to XPB அப்படின்னு எழுதலாம். OPB angle is equal to angle XPB equal to 90 degree. இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும் எப்போனா இந்த ரெண்டு லைனை கோயின்சைட் ஆனாதான். இதுவும் வந்து இது வந்து நம்மளுக்கு தெரியும் perpendicular ரேடியஸ்ல இருந்து வர்றது, தட் இஸ் சென்டர் பாயிண்ட்ல பாஸ் ஆகிறது perpendicular to the tangent. இது வந்து 90 டிகிரி நம்மளுக்கு தெரியும். ஆனா இதுவும் நம்ம 90 டிகிரின்னு மார்க் பண்ணியிருக்கோம். இதுவும் 90 டிகிரி நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். பட் ஆனா நாட் பாசிங் த்ரூ த பாயிண்ட் O. பட் ஆனா இது ரெண்டும் ஈக்குவலா இருந்தாலும் எப்போ வந்து இது பாசிபிள் அப்படின்னா ஓவும் எக்ஸும், தட் இஸ் இந்த பாயிண்ட் ஓவும் இந்த எக்ஸும் வந்து கோயின்சைட் ஆனாதான், தட் இஸ் ஒரே லைன் ஆனாதான். இங்க இதே பாயிண்ட்ல தான் ஓ, அதே மாதிரி இதுவும் எக்ஸ், ரெண்டுமே ஒரே பாயிண்ட்ல இருந்தா மட்டும்தான் இது பாசிபிள். தட் இஸ் which is possible only when O and X coincide. Thus, the perpendicular at the point of contact to the tangent to the circle passes through the center. So சென்டர்ல தான் பாஸ் ஆகுது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். என்ன சொல்றாங்கன்னா இது 90 டிகிரியா இருக்கு, ரெண்டுமே இந்த ரெண்டு வேல்யூமே வந்து ஈக்குவல். எப்படின்னா இது ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம இது 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இது எப்போ பாசிபிள் அப்போனா ஒன்லி வென் O and X coincide, ரெண்டுமே வந்து ஒரே பாயிண்ட்ல இருந்தா மட்டும்தான், ஓவும் எக்ஸும் இதே இடத்துல ஒரே பாயிண்ட்ல இருந்தா மட்டும்தான் இது பாசிபிள், 90 டிகிரி ஆக முடியும். Thus என்ன ஆகுது, the perpendicular to the point of contact, இந்த point of contactல இருக்கிற அந்த perpendicular இது வந்து it is perpendicular to the tangent, tangentக்கு இது perpendicular இருக்கு, அதே மாதிரி passes through the center அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். Hence proved. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட்ஸ் எதனா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.